ஸோ வெல்கம் பேக் சார். இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அவர் வந்து ஹாலிவுட்டில் வந்து நடிக்க போகிறதா அப்படின்னு பேச்சு இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன இது ஹாலிவுட்டில் நடிக்க போகிறதா ஒரு பேச்சு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ தசாவதாரம் படம் பார்த்தீங்கல்ல, அதில் ஃப்ளெச்சர்னு ஒரு கேரக்டர் நடித்தார்ல, அது ஹாலிவுட் படம் தான். ஓகே. அந்த ஜாப்பனீஸ் கேரக்டர் நடித்தார்ல, அது ஜப்பானீஸ் படம் தான். கோவிந்து கேரக்டர் நடித்தது தமிழ் படம் தான். பலராம் நாயுடுவா நடித்தது தெலுங்கு படம் தான். இப்படி எல்லாத்தையுமே வந்து ஒரு படத்தில் அண்ணா அவர்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது ஸ்பெஷலாக ஹாலிவுட் படத்தில் வந்து நடிக்க போகிறாராமே அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்படி அண்ணா போய் ஹாலிவுட் படத்தில் நடித்தால் எனக்கு தெரிந்தவரை நான் தைரியமாக சொல்லுகிறேன், அது ஹாலிவுட் படத்திற்கு தான் பெருமை. சூப்பர். அந்த ரேஞ்செல்லாம் எப்போவோ அண்ணா வந்து தாண்டிட்டாங்க. அவ்வளவு நேச்சுரலாக, அவ்வளவு பிரமாதமாக, அவ்வளோ இது. இன்னும் கேட்டால் அண்ணாவினுடைய படங்களை பார்த்து எவ்வளவோ ஹாலிவுட் நடிகர்கள் வந்து நிச்சயமாக இப்படி தசாவதாரம்லாம் பார்த்துருந்தாங்கன்னு நிச்சயமாக மிரண்டு போயிருப்பாங்களே இல்லையா? ஒரே ஆள் 10 கேரக்டர். விஸ்வரூபம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு படமும் வந்து ஹாலிவுட் படத்தில் போய் அண்ணா நடிக்கணுங்கிறது இல்லை. அண்ணா நடிக்கக்கூடிய ஒரு படமுமே ஹாலிவுட் அந்த ரேஞ்ச் படங்கள், ஹாலிவுட் படங்கள் அண்ணாவினுடைய படத்தினுடைய தரத்திற்கு நிகராக இருக்கின்றன அப்படின்னு தான் வச்சுக்கணும். ஓகே சார். இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஏதாவது அவர் வந்து நிறைய ரிஸ்கி ஷாட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதாவது அண்ணா வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, தசாவதாரம் படத்தில் வந்து நான் பக்கத்தில் உட்காந்துருக்குற ஜீப் ஓட்டுறேன். நீ ஓட்டு, இன்றைக்கி உனக்கு தான் ஃபேன்ஸுன்னாரு. என்னண்ணா இப்படி சொல்கிறீங்கன்னு. நீ ஓட்டேன் பாரு அப்படின்னாரு. சரி ரைட்டு, நான் ஓட்டிகிட்டு போகிறேன். பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கார கெட்டப்பில் உட்காந்துருக்கிறாரு. நான் வந்து போகிற ரவுண்டானால வந்து ஜீப் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். பின்னாடி இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கேமரா வச்சு. கிட்டக்கு வந்தவங்க இப்படி பார்த்துட்டு, இதோட பட்டாபி அப்படின்ட்டு போயிட்டாங்க. அண்ணா உட்காந்துருக்கிறாரு, யாருமே கண்டுக்கல. சொன்னார் பத்தியா அப்படின்னு. அவ்வளோ பர்ஃபெக்டாக, ஒரு கொஞ்சம் கூட ஒரு குறையாமல், ஒரு அசல் வெள்ளைக்காரனா பக்கத்தில் உட்காந்துருந்தார் அண்ணா. அது ஒன்று. ரெண்டாவது, நைஸாக ஏதாவது ஒரு ஜோக் சொல்லிடுவாங்க. நமக்கு சிரிப்பு அடக்க முடியாமல் வந்துட்டு டைரக்டர், சிரிக்காதீங்க தலைவர், என்ன சிரிக்கிறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை. உடனே அண்ணா சிரிக்காத, பிரசமர் சொன்னா என்னண்ணா திடீர்னு ஏதாவது ஜோக்கை சொல்லிட்டு, சரி அப்படி ஒரு ஜாலியாக இருக்கக்கூடியவங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் வந்து அண்ணா கூட வந்து நிறைய பேசுவேன். அண்ணாக்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அவருடைய படங்கள், இந்த படத்தில் அண்ணா நீங்கள் இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த படத்தில் வந்து இது பண்ணியிருந்தீங்கன்னா, நான் இதை வந்து நிறைய வந்து நான் பல இடத்துல வந்து உங்களுடைய அந்த நீங்கள் சொல்லி காமிச்ச அந்த மாடுலேஷனில் நான் பேசியிருக்கேன்னா அப்படின்லாம் பல விஷயங்களை. ஒரு குருநாதர்கிட்ட ஒரு சிஷ்யன் எப்படி பேசுவானோ அப்படித்தான் நான் அண்ணாக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருப்பேன். பல விஷயங்களை இன்னும் அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதில் நான் அதிக ஈடுபாடு காட்டுவேன். நீங்கள் நடித்து வந்து உங்களோட நடிப்பை பார்த்து கமல் சார் வந்து சூப்பராக பண்ணி, மொழி படம் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாங்க. அப்புறம் சூதுகவும் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாங்க. அப்புறம் அழகிய தீய படம் பார்த்துட்டு, அதில் அந்த அண்ணாச்சியாக நடிச்சிருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாங்க. எங்கிட்ட பல பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அண்ணா அவர்கள் உங்களை இப்படிலாம் பாராட்டினாங்க அப்படின்னு. மனம் திறந்து பாராட்ட. அதாவது தமிழில் ஒரு பாட்டு இருக்குது, நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரே காமுருவர்னு. படித்தவர்கள் விரும்புவார்கள் அப்படின்னு. எனக்கு ஒரு 0.002% அண்ணா அவனுடைய திறமையில் இருக்குது அப்படின்னு அண்ணா நம்புகிறாங்க, நான் சொல்கிறது. ஸோ அதனால் வந்து மற்றவர்களிடம் என்னை பற்றி அண்ணா அவர்கள் நிறைய பாராட்டியிருக்கிறாங்க. அதை நான் கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஒரு டிவியினுடைய நேரடி ஒளிபரப்பில் வந்து அண்ணா அவர்கள் சொன்னாங்க, என்னில் பாதி இந்த தம்பின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. எனக்கு ஒரு ஜனாதிபதி அவார்டு கிடைச்ச மாதிரி. அதனால் வந்து அண்ணா அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நான் எத்தனையோ அவார்டு வாங்கின மாதிரி நான் இன்றைக்கி வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அண்ணா அவர்கள் வாங்காத அவார்டு கிடையாது. எத்தனையோ தடவை அவார்டு வாங்கிட்டு வந்து இந்த தடவை இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு அது இதெல்லாத்தையும் வரிசையாக பல தடவை வாங்கிட்டு, இந்த தடவை வேறு யாருக்காவது கொடுங்களேன்னா அண்ணா அவர்கள் விட்டு கொடுத்துட்டுலாம் வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னும் அவருக்கு வர வேண்டிய அவார்டுகள் எத்தனை இருக்கிறதோ, என்னென்ன இருக்கிறதோ, அப்படி அந்த அவார்டுகள் எல்லாம் வந்தால் நிச்சயமாக அண்ணா மூலமாக அந்த அவார்டுகளுக்கு தான் பெருமை. சூப்பர் சார். அண்ட் அவர் வந்து நிறைய நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு இல்லையா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச படம் எது? எந்த படம் பிடிக்கலன்னு நான் சொல்கிறது சார்? ஏதோ ஒன்று சொல்லுங்க சார். மூன்றாம் பிறை எடுத்துங்க, அன்பே சிவம் எடுத்துங்க,
வேறு நீங்கள் விஸ்வரூபம் எடுத்துங்க, தசாவதாரம் எடுத்துங்க, எத்தனை படம் தான் அண்ணா ஆரம்பித்ததுலேருந்து நடிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் அவரை ரசிக்கிட்டு தானே இருக்கிறேன். நாளைக்கும் ரசிப்பேன், என் ஆயுள் உள்ளவரை ரசிப்பேன். அப்படி ஒரு மாபெரும் கலைஞர் நம் தமிழ் திரையுலகத்திற்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய படங்கள் எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு கேட்காதீங்க, பிடிக்காதது எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு நான் என்ன சொல்கிறது, நடிப்பில் கலை ஞானின்ற பட்டம் வந்து அவருக்கு மட்டும் நிச்சயமாக பொருந்தும், அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். அண்ட் கமல் சார் வந்து ஒரு செம்மையான டான்ஸர் இல்லை சார். அவர் வந்து எல்லா பரதநாட்டியம், வெஸ்டர்ன் ஃபோக்னு எல்லாத்துலேயுமே வந்து அவர் கலக்கியிருக்கார். ஸோ அவரோட லைவ் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அவர் நேரில் ஆடி? இல்லை, நேரில் ஆடி நான் ஒன்றும் பார்த்ததில்லை, படத்தில் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு ரொம்ப அது இல்லை, நிச்சயமாக எல்லாமே பிடிக்கும். இப்போ இந்த விஸ்வரூபமில் ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அற்புதமான டான்ஸ் இல்லை அது, கதக் தானே அது, அற்புதமாக பண்ணியிருப்பாங்க, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. அதில் பண்ணியிருக்கிற ஸ்டைலு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா ஒரு நளினம் காமிச்சிருப்பாங்க, உன் பேர் என்ன கேட்டோன்னா தௌஃபிக் அப்படிம்பாங்க. இது எல்லாமே நான், என் பொண்ணு எல்லாருமே ரொம்ப ரசிப்போம். எங்கள் ஃபேமிலியே ரொம்ப அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு அற்புதமான, அதே மாதிரி வந்து சலங்கை ஒலி, அந்த கிணத்து மேலே டான்ஸ் ஆடுவாங்களே, அதெல்லாம் யாரால் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம், மிகப்பெரிய விஷயம். ஓகே. அண்ட் கமல் சாருக்கு வந்து பர்சனலாக எந்த காமெடியன் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃபேவரட்டான, அவரை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா? வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா சொல்கிறது வந்து அமரர் நாகேஷ் அண்ணாவை பற்றி சொல்லுவார். ராட்சச கலைஞன்பார் அவர் நாகேஷ் அண்ணா. நாகேஷ் அண்ணா வந்து அந்த நம்மவர் படத்தில் வந்து அந்த பொண்ணு இறந்து போயிட்டானோடனே ஓடிக்கிட்டே வந்து அழுதுகிட்டே உட்காந்து புலம்புனது, அதெல்லாம் ஐயோ அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் யாரால் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப ரசித்து பேசுவார். நாகேஷ் அண்ணாவை வந்து என்னுடைய வாத்தியார் அவர் அப்படின்னு சொல்லுவார் அண்ணா. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நாகேஷ் அண்ணாவனுடைய ஒரு தீவிரமான ரசிகர், தீவிரமான வெறியர்னு கூட சொல்லலாம் கமல் அண்ணாவை. அண்ட் கமல் சாரும் கவுண்டமணி சார் அந்த காம்பினேஷனும் சூப்பராக ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு அதில் ஏதாவது ஃபேவரட்டான படம் ஏதாவது இருக்கா? இந்த காமெடி சூப்பராக இருக்கு. சிங்காரவேலன், ஓகே, பேர் சொல்லும் பிள்ளை, இந்தியன், இந்தியன், பேர் சொல்லும் பிள்ளையில நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அப்போல்லாம், இந்தியன், இப்படி எல்லா படத்துலையுமே வந்து கவுண்டமணி அண்ணாவும் கமல் அண்ணாவும் பண்ணியிருக்கிற காமெடி எல்லாமே ரொம்ப, உண்மையாக சொல்ல போனால் யார் காமெடி ஆர்டிஸ்ட்ன்ற சந்தேகம் வர்ற அளவுக்கு கூட பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அண்ணா அவனுடைய காமெடியில் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஜோக் அடிப்பாங்க, அதெல்லாமே வந்து ஷார்ட்டு நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போதே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதெல்லாம் வந்து நினச்சி ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. கமல் சார் வந்து நிறைய டயலாக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லை? ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச டயலாக் ஏதாவது இருக்கா? டப்புன்னு இப்போ ஞாபகத்து வருது. என்ன டப்புன்னு ஞாபகத்துக்கு வருது? நீங்கள் ஒன்று 16 வயதில் பேசியிருப்பாங்க இல்லையா, ஆத்த ஆடு வளர்த்துச்சு, கோழி வளர்த்துச்சு, நாய் வளர்க்கல, அது நீங்கள் சொல்ல சப்பானிய தன்மையில் வளர்த்துச்சுன்னு. அது இப்போ சொன்னால் எனக்கு கண்ணீர் வரும். சரி, கண்ணீர் வராத அளவுக்கு ஒரு ஜாலியான டைலாக் ஏதாவது சொல்லுங்க. ஜாலியான டைலாக் வந்து இதில் நான் அண்ணா கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். கமல் அண்ணாவும் தேங்காய் சாரம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க வறுமை நிறம் சிவப்பில். அதில் வந்து அண்ணா வந்து எந்த வேலைக்கும் வந்து அவருடைய சுயமரியாதைக்கு வந்து தன்னுடைய இதுக்கு ஒத்து வரல அப்படின்ட்டு கடைசியில் வந்து நாவிதராக போயிடுவாங்க. நாவிதர் வேலைக்கு போனதுக்கப்புறமா வந்து தேங்காய் வருவார். அங்கே வந்தோடனே டெல்லியில் நடக்கிற மாதிரி மேட்ரு, செல்வராஜ் 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 காங்கயா அப்படிம்பார் அவர். தேங்காய் வந்து பார்கயா சாப் அப்படிம்பார் அவர். நான் வரேன்னு சொல்லியிருந்தேனே, ஏவலையை போனால் இப்போ வந்துடுவார் சார். தமிழா அப்படிம்பார். ஆமாம் சார். எந்த ஊர்? சென்னை தான் சார். என்ன ஜாதி அப்படின்னு. இவங்களுக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. பாரதியார் பாடல் சொல்லுவாங்க, வெள்ளை நிறத்தொரு பூனை சரி அப்படி தேங்காய். அது அண்ணாவும் ரொம்ப ரசிப்பாங்க. அவர் சொல்லும்போது நானும் சொல்லுவேன், அண்ணா ரொம்ப பிரமாதம்ண்ணா, அது இது ரொம்ப டேஞ்சரான ஆர்டிஸ்ட் தெரியுமா, அவர்லாம் எந்த நிமிஷம் என்ன சொல்லுவார்னு தெரியாது, ரொம்ப உஷாராக இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லும் போதே அவ்வளோ. ஆமாம், நான் ஒரு தரமும் இல்லை ஒரு தரமும் வந்து நான் அண்ணா கிட்ட இதை சொல்லுவேன், இந்த மாதிரி நான் அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இப்படி ரொம்ப அதாவது அண்ணா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் அப்படிங்கிறதையும் மீறி ஒரு மிகப்பெரிய ரசிகர். எல்லாரையும் ரசிப்பார். பிரமாதம் பண்ணிருக்கார், அந்த இடத்துல இந்த இடத்துல பிரமாதம் பண்ணியிருப்பார், இது நல்லா பண்ணியிருக்கிறாரு, அது நல்லா பண்ணியிருக்கிறாரு. சரியாக பண்ணலைன்னாலும் டப்புன்னு சொல்லிடுவார், இல்லை அந்த இடத்துல சரியாக வரல, அதை கரெக்ட் பண்ணு அப்படின்ட்டுவார். அப்படி ஒரு ரொம்ப பிரமாதமாக நான் தான் சொன்னேன், 60 வயது அண்ணாவுக்கு அப்படின்றது ஒத்துக்க முடியாது. அதான் நான் சொன்னேன், நான் ஒரு பேட்டியில் சொன்னேன், ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் அப்படிங்கிறத வந்து என்னால் ஒத்துக்க முடியாது. அந்த பாடல் வந்து யாருக்கு பொருந்ததோ இல்லையா, அண்ணாவுக்கு பொருந்தாது. அவர் அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான் இன்றைக்கி இருக்கிறாரு. அப்புறம் எங்கேருந்து 60 வயசு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது அண்ணாவுக்கு என்ன ஒரு 25-26 வயசு இருக்கும், அவ்வளோதான். நம்மளால் ஒத்துக்க முடிஞ்ச விஷயம். ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்காக. ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் கமல் சார் பற்றி இந்த இடத்துல வந்து நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அண்ணா அவர்களை ஆசீர்வாதம் பண்ணுவதற்கு வந்து மிக பெரியவர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். நான் அவரை இன்றளவும் ரசித்து கொண்டிருக்கக்கூடிய, என்றைக்கும் ரசிக்கப் போகின்ற ஒரு ரசிகர். அண்ணா அவர்களுக்கு நான் வந்து வேண்டுவது, எனக்கு இறை நம்பிக்கை உண்டு, அந்த இறைவனிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன், 100வது பிறந்த நாள், அண்ணாவினுடைய 100வது பிறந்த நாளுக்கும் நான் வர வேண்டும், வந்து இதே போல் பேட்டி கொடுக்க வேண்டும். அப்போ நான் எவ்வளோ வயசில் இருக்கேன்றதுனா அது வேறு விஷயம். நிச்சயமாக அண்ணா அவர்கள் 100வது பிறந்த நாள் காணும் பொழுதும் இதே தேக ஆரோக்கியத்தோடு, இதே நல்ல மன நிம்மதியோடு, இதே புகழோடும் பெயரோடும் இருக்க வேண்டும். அண்ணாவை வந்து நான் வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு நான் வர வேண்டும், அந்த மகிழ்ச்சியில் நானும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த News7 நேயர்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த நிறுவனத்தாருக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். ஸோ சார் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கமல் சார் பற்றி சொன்னார். ஸோ ஒன்ஸ் அகெயின் கமல் சாருக்கு வந்து எங்களோட மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். Until then, it's me, Swathishta, signing off.